ஆத்ம நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு டிரான்சிட் நடைபெறுது. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு நுழையும் குரு அங்கு உச்சம் அடைகிறாரு. அங்கிருந்து 5ஆம் பார்வையா விருச்சக ராசியையும், 7ஆம் பார்வையாக மகர ராசியையும், 9ஆம் பார்வையாக மீன ராசியிலையும் பார்வையிடுறாரு. இதனால நிறைய ராசிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். இதுல எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள், எந்த காலகட்டத்துல கவனமா இருக்கணும், அதாவது ஜூன் 2026 இருந்து அடுத்த ஆண்டு ஜூன் 2027 வரைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள், எந்த இடத்துல கவனமா இருக்கணும்ன்றதை ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலன்கள்ன்ற வீடியோ கொடுத்துருக்கேன். போய் பாருங்க, உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில இந்த மாதத்துல இன்னும் சில கிரகங்களின் மாற்றங்கள் நிறைய பலன்களை உண்டு பண்ணுது. இதெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள்ன்றது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. கும்ப ராசியினருக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன் எப்படி இருக்கு போகுதுன்னு பார்க்கலாங்க. நிறைய அட்வைஸ் கொடுக்குறேன், கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வை நல்ல அனுகிரகம், நல்ல அனுசரியா இருந்தது. உங்களுக்கு நல்ல கைட்லைன்ஸ் கிடைச்சது, நிறைய சப்போர்ட் கிடைச்சது. ஆனா இப்போ குரு பார்வை என்பது இல்லை. உங்களுக்கு 2ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி சனி உட்கார்ந்துருக்காரு, அங்க குரு பார்வை விழுது. ஸோ உங்க வார்த்தைகளுக்கு பலம் அதிகமா இருக்கும். அந்த வார்த்தைகளை சரியா பயன்படுத்துங்க. ஓகேங்களா? நல்ல வார்த்தைகள் நல்லதா சொல்றீங்கன்னும் போது அந்த வார்த்தைக்கான பலம் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தி கொடுக்குது. அது உங்களுக்கு மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்குது. தப்பான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க, இல்ல தாழ்வு மனப்பான்மையோட சில வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறீங்கன்னும் போது அது நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா உண்டு பண்ணும். அது உங்களுக்கு அவமானத்தை தேடி கொடுக்கும். ஆக நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு பலம் அதிகமா இருக்குது. அதனால அந்த வார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கோங்க. எதுவா இருந்தாலும் சரி, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. மற்றவங்க யாருன்னா ட்ரிகர் பண்ணாலும் சரி, நீங்க அமைதியா பொறுமையா கடந்து போறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துல 3ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று வலுவா இருக்காருன்னும் போது உங்களுக்கு பயம்ன்றதே இருக்காது. ரொம்ப தைரியமா துணிச்சலா செயல்படுவீங்க. அந்த தைரியமும் துணிச்சலும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்க சனி அவருடைய வார்த்தையில பலம் கூடும்போது பிரச்சனைகள் எப்படி வேணாலும் உண்டு பண்ணலாம். அதனாலதான் நான் முதல்ல எடுத்தனே வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துங்க. வார்த்தைகள்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவோ பாசிட்டிவா யூஸ் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மறை எண்ணங்களை பயன்படுத்துறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு நல்ல உற்சாகத்தையும் கொடுக்கும். நீங்களே உங்களே தாழ்வு மனப்பான்மையில நீங்களே என்னால இது முடியாது, என்னால இது செய்ய முடியாது, இது எனக்கு வராது அப்படின்ற மாதிரி பேசிட்டாலோ, இல்ல அவன் மோசமானவன், அவன் கெட்டவன், அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு மற்றவங்களை சபிக்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினாலோ, இல்ல கெட்ட வார்த்தைகளை திட்டி பயன்படுத்தினாலோ அத்தனைக்குமே எனர்ஜி சக்தி ரொம்ப அதிகமாவே இருக்கு. சனி அந்த இடத்துல இருக்கிறாரு, குருவோட பார்வையும் அங்க விழுதுன்னும் போது அப்ப வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா பினான்சியல் வைஸ் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கணுங்க கும்ப ராசினர். நீங்க பினான்ஸ்ல புதுசா ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல புதுசா ஒரு முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பத்தி நிறைய நீங்க யோசிங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. அதை பத்தி இன்னும் நிறைய கத்துக்கோங்க. அந்த மாதிரி கத்துக்கும் போதுதான் உங்களுக்கு தெரிய வரும் எது எப்படி செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அப்பதான் தெரிய வரும். ஸோ கும்ப ராசினர் பினான்சியல் வைஸ் புதுசா என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேணாம், புது முயற்சிகள் எதுவுமே பண்ண வேணாம். இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எனக்கு பண வருமானத்துல ஏதாவது தட்டுப்பாடு ஏற்படுமா அப்படின்னு பயப்படுறீங்கன்னா இல்ல, அந்த வருமான தட்டுப்பாடு எல்லாம் இருக்காது. ஆனா நீங்க புதுசா ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னும் போது அந்த இடத்துல உங்களுக்கு சிக்கல் உண்டு பண்ணும். அதனாலதான் புது முயற்சிகள் எடுக்க வேணாம், பெருசா இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு 6இல் குரு இருக்கிறாரு, உங்களுக்கு 6ல சுக்கிரனும் இருக்கிறாரு. ரெண்டுமே மறைவு ஸ்தானத்துல, 2 சுபகிரகங்களும் மறைவு ஸ்தானத்துல இருக்கணும் போது கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைன்றது உண்டாகலாம். கடன் வாங்கக்கூடிய அமைப்புன்றது இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற காசு கரையலாம். அதனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. வாங்கக்கூடிய கடனை சுப கடனை மாற்ற ட்ரை பண்ணுங்க.
ஓகேங்களா? சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்றதுக்காக ட்ரை பண்ணுங்க. வாங்கக்கூடிய கடன் அமௌண்ட் எவ்வளவு இருக்கணும்ன்றது கூட பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்துக்காக, இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் இந்த காசை வாங்குறேன்னா கூட அவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதா, இதை இன்னும் குறைச்சே நம்ம வாங்கிக்கலாமே, இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் எடுங்க. ஜென்மத்தில் ராகு இருக்குது, குருவோட பார்வையும் இல்லைன்னும் போது ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கும், குழப்பங்கள் அதிகமா இருக்கும். யாராவது ஏதாவது சொல்லி உங்களை ட்ரிகர் பண்றதோ, உங்களை ஏமாத்துறதுக்கான மேனிப்புலேட் பண்றதுக்கான சூழல் கூட உருவாகலாம். ஸோ உங்களுக்கு நீங்களே தான் துணை. நீங்க உங்களுடைய சொந்த முயற்சியில மட்டுமே முடிவு எடுங்க. மற்றவங்களுடைய ஆலோசனை என்பது அவ்வளவு நல்லா இருக்காதுன்றது தான் இப்ப சொல்ல வர்றது. ஏன்னா குருவோட பார்வையும் இல்ல, ஜென்மத்திலயும் ராகு இருக்கணும் போது அப்ப சொல்ல வரக்கூடிய அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குன்றது இருக்காது இல்ல. சோ நீங்களே உங்களுக்கு துணையா இருந்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் வரலாம். எஸ், உங்களுக்கு 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு, அதுவும் யோகாதிபதியா ஆட்சி பெற்று இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் வரலாம், புதுசா ஏதாவது விஷயத்துல கத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலாம். ஆனா அது யார்கிட்ட போய் கத்துக்கிறது, எப்படி போய் படிக்கிறது, யார்கிட்ட போய் இதுக்கான கைட்லைன்ஸை வாங்குறது அப்படின்ற அந்த குழப்பம் தான் இருக்கும். உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, குரு கிடைக்கலையேப்பா அப்படின்ற ஏக்கங்கள் இருக்கும். ஸோ நீங்க உங்களுடைய ஓன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் நீங்க படிக்க வேண்டிய காலகட்டமா இருக்கும். அப்படி படிக்கிறதும் நல்லதும் கூட. இந்த கூட்டணி அமைச்சு குரூப் ஸ்டடி பண்றது அப்படி எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாதுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமா வரும். யாரோ தப்பு பண்ணதுக்கெல்லாம் உங்க மேல வீண் பழி சுமத்துற மாதிரி இருக்கும், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் குடும்பத்துல. அதுவும் குடும்பத்துல பெண்களா இருக்கீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கிறீங்கன்னும் போது கும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். வார்த்தைகளை அதிகமா அள்ளி விட்டுடுவீங்க, அது மூலமா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். ஸோ பொறுமையா இருந்துக்கிறதும், பொறுமையா ஹேண்டில் பண்றதும், வார்த்தைகளை சரியா பயன்படுத்துறதும் கும்பராசினருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியதுதான். பணம் விஷயத்துல, பணம் ஹேண்டில் பண்றதுலயும் சரி ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க. உங்களுக்கு என்ன படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்களே கூகுள் பண்ணுங்க, நீங்களே முயற்சி எடுங்க. ஏன்னா குரூப் ஸ்டடி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வீண் பழி வரும், எதிர்ப்புகள் அதிகமா வரும், வாக்குவாதங்கள் அதிகமா வரும். ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க கிட்ட கூட ஒரு பிரச்சனை வருதேப்பா, என்னடா இது, இதுக்கு நம்ம தனியா இருந்திருக்கலாமேன்னு கூட உங்களுக்கு தோணும். ஸோ அதுல நீங்க கட்டாயமா உங்களுடைய விஷயத்துல மட்டும் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது. மற்றவங்களுக்காக நீங்க போய் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, மற்றவங்களுக்காக வாக்குறுதி கொடுக்கறதோ, என்னால இது முடியும், நான் செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்ற எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேணாம். எந்த இடத்துல நீங்க வாக்குறுதிகள் கொடுக்க வேணாம். அடுத்ததா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்காக சொல்லிடுறேன். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு. ஜூன் 9ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாருன்னும் போது, அப்ப குரு சுக்கிரன் இணைவுன்றது 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்குதுன்னும் போதே உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான பாண்டிங்கே குறைஞ்சிது, அது பிரச்சனை ஆகுது. அதே மாதிரி ஜூன் 23ஆம் தேதி புதனுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இன்னும் ரொம்ப கான்சியஸா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். லவ் விஷயத்துல கண்டிப்பா நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்காம இருக்கிறது தான் நல்லது. ஜூன் மந்த்ல நீங்க உங்க லவ்வரை சந்திக்காம இருக்கிறது, இல்ல லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் இப்ப ப்ரொபோஸ் பண்ணலாமான்றது நீங்க சொல்லும் போது அது எல்லாமே தவிர்த்துக்கிறது தாங்க நல்லது. ஸோ கும்பராசினர் ரொம்ப பொறுமையா இருங்க, வீண் வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. உங்களுக்கு தேவையில்லாத எந்த விஷயத்திலயும் நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. உங்களுக்கு வீண் பழி சுமக்கக்கூடிய காலகட்டமா இருக்குன்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. கும்பராசினருக்கு வாழ்த்துக்கள்.